இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. இயேசு என்ன நினைச்சீர், நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. ஓ என் இயேசுவே, சாரிசனம் கைவிட்டாங்க, சொந்த பந்தம் விலகினாங்க. சாரிசனம் கைவிட்டாங்க, சொந்த பந்தம் விலகினாங்க. நீர் என்னை கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. நீர் என்னை கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. ஓ நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. இயேசு என்ன நினைச்சீர், நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் தெரிந்து கொண்டீர். ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் தெரிந்து கொண்டீர். ராஜ்யம் கட்டப்பட கையில் என்னை எடுத்தீர். ராஜ்யம் கட்டப்பட கையில் என்னை எடுத்தீரே. ஓ நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. இயேசு என்ன நினைச்சீர், நான் உம்மை நினைக்கலையே, தேடி வந்தீர் நான் பார்க்கலையே. கம்பீரமாய் அறுக்க வைத்தீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க வைத்தீர். தனிமையில் நின்ற போது ஓடி வந்து சேர்த்து கொண்டீர். தனிமையில் நின்ற போது ஓடி வந்து சேர்த்து கொண்டீர். ஓ
ஆம்பூர்ல இருந்து சுதாங்கிறவங்க எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு ஞாயிறு நான் மாலையில் 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பேன். நான் வேலை பார்க்குற இடத்துல ஃபைல் எங்கே வச்சேன்னு தெரியல, தேடுன்னு தேடுறேன் நானும். அவங்க தேடி எடுத்து கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. 1 வாரம் பார்த்தாங்க, 2 வாரம் பார்த்தாங்க, கிடைக்கல. நான் இந்த ஜாய் டிவியை பார்த்துட்டு அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வழக்கமாக வைக்கிற இடத்த விட கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கீங்க, அந்த அலமாரில் பாருங்கள், அடுத்த வரிசையில் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியாக அடுத்த வரிசையில் அந்த பையில் இருந்துச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். வேதம் கூறுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது அதுதான், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கப்பா. ஒவ்வொரு வேத பகுதியிலையும் ஆண்டவர் ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறார். ஓசியாவுல பார்க்கிறோம், ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவரின் மோசே மூலமாய் 6 லட்சம் பேர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதலை நான் ஒரு நாளும் வெறுக்க கூடாது. இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்று நடக்கணும் நம்ம. அதனாலதான் வேதம் கூறுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளுதல், ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒரு வீட்டுல பிள்ளைகளை பேரண்ட்ஸ் கடிந்து கொள்ள வேண்டும். எப்பா நீ போற பாதை தப்பு, கடிந்து கொள்ளணும். எப்ப கடிந்து கொள்ளணுமோ அப்ப கடிந்து கொள்ளணும். எப்ப அன்பா இருக்கணுமோ அப்ப அன்பா இருக்கணும். அதுக்காக எல்லா நேரமும் கடிந்து கொள்ளக்கூடாது. எது எது தீமையோ தீமையை பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டணும். எப்பா நீ போற பாதை தப்புப்பான்னு சொல்லி காட்டணும். அதை கடிந்து கொள்ளணும். இன்னைக்கு வேதம் கூறுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பும் போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. வேதம் கூறுகிறது, என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். முதலாவது ஆண்டவர் கூறுகிறார், அப்பா என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்ப ஆரம்பிச்சுட்டேனப்பா, என் ஆவியை உனக்கு நான் அருளுவேன்பா. என் ஆவியை உனக்கு அருளுவேன். என் ஆவியை உனக்கு அருளும் போது நீ விசேஷித்த ஆவி உள்ளவனாய் நீ காணப்படுவாய். யோசேப்பை பார்த்து ராஜா சொன்னது அதுதான், இவன் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றவன். தானியேலை பார்த்து ராஜா சொன்னது அதுதான், இவன் ஒரு விசேஷித்த ஆவி பெற்ற மனுஷன். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதே போலதான் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டுமானா, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டுமானா, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும். வேத புஸ்தகத்துல நிறைய கடிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டு. கற்பனைகள் உண்டு, நியாய பிரமாணங்கள் உண்டு. அவருடைய வழிகள் எல்லாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானா கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி அதன்படி நாம் நடக்கும் போதுதான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். இதே அதிகாரத்துல 33வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். முதலாவது ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு அருளுகிறார். இரண்டாவது அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர் விக்கனமின்றி வாசம் பண்ணுவார்கள். நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவர் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழுவார்கள். அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் அவருடைய ஆவியினால நம்மளை நிரப்புவார். அடுத்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தைகளின் சத்தம் நமக்கு கேட்கும்.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்தத்தை கேட்கறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொன்ன வார்த்தை அதுதான், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, அதன்படி நடக்கிறதுன்னு சொல்றார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்குதுப்பா. அது அந்நியருடைய சத்தத்தை கேட்காதனால அவங்களுக்கு பின்னாடி போகாதுப்பா. ஏன் சத்தம் கேட்டு ஏன் பின்னாடி தான்ப்பா வரும்னு சொல்லி ஏசப்பா சொல்றார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கணுமானா, அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வர வேண்டுமானா, முதலாவது நாம் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப வேண்டும். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போதுதான் அவருடைய ஆவியை நமக்கு அருளுவார். நாம் விசேஷித்த வாழ்க்கை வாழுவோம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இனி நம்ம விசேஷித்த வாழ்க்கை வாழுவோம். அவருடைய வார்த்தைகளை தெரிவிப்பார். அது மாத்திரம் இல்லாம விக்கிரமின்றி வாசம் பண்ணுவோம். எந்த ஒரு இடரலும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையானாலும் நம்ம தைரியமா நிற்போம். விக்கனமின்றி வாசம் பண்ணுவோம். 4வது கூறுகிறார், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எந்த ஒரு ஆபத்தான காரியம்னாலும் சரி, மனசு தைரியமா இருக்கணும். தைரியம், அந்த தைரியம் எப்போ வரும்? அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போதுதான். எங்க அப்பா செய்த காரியங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய தகப்பனார் அவருக்கு பிரியமில்லாம நடக்கும்போது என்னை அடித்து விடுவார். பயங்கரமா அடிப்பார். அடிச்சு அங்கங்க அவருடைய 5 விரல்களும் அப்படியே பதிகிற மாதிரி அடிப்பார். அடித்த உடனே நான் அழுவேன். அழுது கொஞ்சம் திரும்பிக் கொள்ளுவேன். அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா அப்பா ரொம்ப அடிக்கிறாருமா, சொல்லி வைமா, நான் வீட்டை விட்டு ஓடி போவேம்மா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவையும் மிரட்டினேன். நல்லா கவனிங்க, எங்க அப்பா அடிப்பாரு, அடிச்சு கண்டிப்பாரு, கண்டிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகும், அப்படியே தோள் மேல கையை போடுவாரு. கையை போட்டு சொல்லுவாரு, என் மகனே உனக்கு பிரயோஜனமா தானப்பா நான் அடிக்கிறேன், நீ எனக்கு பிரியமா நடக்கணும்னு தானே நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். அதனாலதான் வேதம் கூறுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கடிந்து கொள்ளுதல் ஒரு நாள் வெறுக்க கூடாது. இதே நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லுகிறார், என் ஆலோசனையெல்லாம் நீங்க தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீங்கப்பா. ஒரு நாள் கடிந்து கொள்ளுதலை வெறுக்காதீங்க. கடிந்து கொள்ளுதலை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. 30வது வசனத்துல சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏன் அடிக்கிறார்? எதுக்காக அடிக்கிறார்? திருத்தி கொள்ளணும். ஏன் நம்மளை கடிந்து கொள்ளுகிறார்? திருத்தி கொள்ளணும். ஆண்டவரே, நான் செய்த பாவம் என்ன காரியம்? ஏன் என் வாழ்க்கையில் இந்த அடி விழுகுது? திருத்தி கொள்ளணும். அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்புவோம். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போதுதான் உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அவருடைய ஆவியை நமக்கு அருளுவார். அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிப்பார். நாம் விக்கனமின்றி பயப்படாமல் அழகான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது ஒரு நாள் சோர்ந்து போகாதப்பா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஏப்பா அவர் கடிந்து கொள்ளுகிறாரு? ஏன் உங்களை சிட்சிக்கணும்? அவருக்கு என்ன வேற வேலையே இல்லையா? ஏன் உங்களை கடிந்து கொள்ளுகிறார்? ஏன்னா அளவுக்கு அதிகமான நேசத்தை நம்ம மேல வச்சிருக்கிறதுனாலதான் நம்மளை கடிந்து கொள்ளுகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அளவுக்கு அதிகமான நேசம். நன்றாய் கவனிங்க, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை தான் சிட்சிக்க முடியும். வெளியில போற பையனை கூப்பிட்டு சிட்சிக்க முடியாது.
வெளியில யாரோ ஒருத்தவங்க பெத்த பிள்ளைய போய் அவங்க சிட்சிக்க முடியாது. தகப்பன் தான் பெத்த பிள்ளை உயிருக்குயிராய் தன் நேசிக்கிற புத்திரனை தான் தகப்பன் சிட்சிக்க முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவர் சிட்சிக்கிறார்னா நீங்க உடனே புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார், ஆண்டவர் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். இதுதாங்க காரணம். இதுதான் காரணம். ஏன் உங்களுக்கு சோதனை வருது? ஏன் உங்களை மேல அடி மேல அடி விழுகுது? உங்க ஆண்டவர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாருங்க. அதனாலதாங்க உங்களை அவரால் விட முடியல. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் நம்ம மேல நோக்கமா இருக்கு. ஏன்னா நம்மளை அதிகமா நேசிக்கிறாருங்க. அதான் ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்றாரு, இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்பாவுடைய உள்ளங்கையில நம்மளை வரைஞ்சு வச்சிருக்கிறாருங்க. அவ்வளவு நேசம் வச்சிருக்கிறாரு. அதனாலதாங்க நம்மளை கடிந்து கொள்ளுகிறார். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோமானால், மறைவான சிநேகத்தை பார்க்கலாம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அது நல்லதுங்க. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. இதுதான் உண்மையான சிநேகிதன் காட்டும் அன்பு. உண்மையா நேசிக்கிறவங்க கடிந்து கொள்ளுவாங்க. பொய்யா நேசிக்கிறவங்க கடிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களை தூக்கி 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 பேசுவாங்க, உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க, நீங்க செய்யறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா நேசிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் கடிந்து கொள்வாங்க. அவங்க தான் கடிந்து கொள்வாங்க. அதுல இருந்தே நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோமானால், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். வேதம் கூறுகிற வழி இதுதான். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். ஒரு நாள் வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடாதுங்க. வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடாது. கடிந்து கொள்ளுதலுக்கு திருமணம். ஏன் நம்மளை கடிந்து கொள்ளுகிறார்? நம்மளை அதிகமா நேசிக்கிறதுனால நம்மளை கடிந்து கொள்ளுகிறார். ஏன் நம்மளை சிட்சிக்கிறார்? நமக்கு புது வழியை ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்பா நீ போற வழி தப்புப்பா, நான் உனக்கு வைத்திருக்கிற தரிசனம் பெருசு, நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெருசு. ஆண்டவர் பெரிய நினைப்போட நமக்கு கத்தில இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கு. தேவ பிள்ளைகளாகி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இதுதான். கர்த்தருடைய சிட்சையை ஒரு நாளும் அற்பமா எண்ணாதீங்க. அவர் கடிந்து கொள்ளும் போது ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அவர் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ, நேசிக்கிற பிள்ளைகளை மாத்திரம் தான் சிட்சிப்பார். உங்களை சிட்சிக்கவே இல்லையா, உங்களுக்கு ஒரு நாளும் சிட்சிக்கவில்லையா, காரணம் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். ஒரு டவுட்டு. நல்லா கவனிங்க. சிட்சிக்கிறவங்களுக்கு தான் தன்னுடைய வழிகளை எல்லாம் போதிக்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கடிந்து உள்ளதற்கு திரும்பணும். அப்போட பேசணும். அப்பா நான் என்னப்பா செய்யணும், என்ன செய்யணும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தடுமாற்றம், ஏன் எனக்கு இந்த ஒரு பலவீனம், ஏன் எனக்கு இந்த அடி? அண்டாய் கவனிங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கடிந்து கொள்ளுதலும் வரும்போது நம்மளை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியணும். ஏன் 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 இந்த கேள்வி வரணும். இந்த கேள்வி வரணும். இந்த கேள்வியோட கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எசப்பா ஏன்பா எனக்கு இந்த மாதிரி இந்த சோதனை ஏன் வந்தது, இந்த பலவீனம் ஏன் வந்தது, ஏன் எனக்கு முடியல கேட்கணும். ரெண்டாய் கவனிங்க. ஏலியனுடைய பிள்ளைகள் 2 பேர். அவர் ஒரு பெரிய ஒரு ஆசாரியர், ஒரு தேவாலயத்துல பெரிய ஆசாரியராக இருந்தவர், ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அவருடைய பிள்ளைகள் தவறான பாதையில செல்லும் போது ஆண்டவர் 2 தரம் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார்.
எப்பா நீ செய்யறது சரியில்லைப்பா, உன் பிள்ளைகளை கடிந்து கொள், உன் பிள்ளைகளை கடிந்து கொள். இவர் கடிந்து கொள்ளுகிறார், ஏனோ தானோ என்று கடிந்து கொள்ளுகிறார். கூப்பிட்டு பேசுறாரு, எப்பா நீங்க செய்யற தப்புப்பா, நீங்க இங்க ஆலயத்துல கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளோட நீங்க பண்ற தப்பு பண்றீங்க, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாள் தீட்டுப்படுத்த கூடாது. அவங்க கொடுக்கிற பலிகளை நீங்க சரியா நீங்க பயன்படுத்தல, என்னுடைய பலியெல்லாம் நீங்க அசட்டை பண்றீங்க, அதை மிதிக்கிறீங்க, வேண்டாம்ப்பா, ஆண்டவர் அதை அருவருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கூறுகிறார், இந்த ஏலி அவருடைய பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் கூறுகிறார். காரணம் என்ன? பிள்ளைகள் தப்பு செய்யறாங்க, பிள்ளைகள் போற வழி தப்புன்னு தெரிஞ்சு போகுது. ஏலிக்கு சொல்லி பார்க்கிறார், அடுத்து என்ன காரியம் செய்திருக்கணும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. கவனிங்க, ஏலி அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நாங்க கூறுகிறார். கடிந்து உள்ளதற்கு திருமலையா, தாமத முழங்கால் போடணும், தாமத உபவாசம் இருக்கும். அதுதான் இயேசுப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். உங்க பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டுமானால் நீங்கள் உங்களை தாழ்த்தணும். அதனாலதான் இயேசுப்பா பின்னாடி போன பிள்ளைகளை ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், ஸ்திரீகளே எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசுப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லையா, நீங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க, அவர்களுக்கு முன்பாக நீங்க முழங்கால் படிட்டு நீங்க கண்ணீர் விட்டு சிந்துங்க. ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கப்பா, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணுமேப்பா, இந்த பிள்ளையினுடைய வழி தாறுமாறா போகுதேப்பா, நம்ம தாழ்த்தணுங்க. இதுதான் பேரண்ட்ஸுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும். அளவுக்கு மீறி போகும்போது, தோள்பட்டைக்கு மேல வளரும் போது பிள்ளைகளை நாம் கடிந்து கொள்ள முடியாது. அவங்க வேற முடிவுகளை தேட வேண்டி வரும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது அதுதான். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை கொடுத்தீங்கப்பா, இது உங்க கிருபைப்பா, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வழி மாறி போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், நம்முடைய அழுகை அவர் பாதத்துல ஊத்தணும், பிள்ளையை பற்றி ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். நல்லா கவனிங்க. அதனாலதான் வேதம் கூறுகிறது, என் கடிந்து உள்ளதற்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்பாவுடைய கடிந்து உள்ளதற்கு நேரம் நம்ம திரும்பணுங்க. நம்ம திரும்பும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நம்மளை சரி பண்ணணும். நம்மளே சரியில்லாம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருத்தணும்னா எப்படிங்க முடியும்? பிள்ளைங்க எழும்பி கேட்பாங்க, நீங்க வாழ்க்கையில சரியா இருக்கீங்களா கேட்பாங்களா இல்லையா? நீங்க ஒழுக்கமா நடக்கிறீங்களா? அப்பா அம்மா நீங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடக்கீங்க, நீங்க எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? பிள்ளைகளே கேக்குங்க. நல்லா கவனிங்க. பிள்ளைங்க நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, பேரண்ட்ஸை பார்க்கறாங்க, பேரண்ட்ஸினுடைய நடக்கைகளை பார்க்கறாங்க. தகப்பன் மதுபானம் முடிச்சுட்டு தாய் வேற விதமா போகும்போது பிள்ளைகளை பார்க்கறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் தடுமாறி போயிரும். பெற்றோர் தாங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் நடக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்பு. பேரண்ட்ஸ் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணுங்க, அப்பதாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்படும். செபிக்குமா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்தெந்த வார்த்தைக்கு நம்ம ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பாம இருக்கோமோ, இன்னைக்கு மனம் திரும்புவோம். இன்னைக்கு மனம் திரும்புவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகட்டும். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். நாம கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவோம். மற்றவங்களை குறை சொல்லி பிரச்சனை இல்லை, பிரயோஜனம் இல்லை. நம்ம அப்பாவுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவோம்.
அப்பொழுதுதான் அவருடைய ஆவியை நமக்கு அருளுவார், அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிப்பார். நம்முடைய வாழ்க்கை ஒரு விக்கிரமின்றி வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறும். ஆபத்திற்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையாய், ஒரு அமைதல் உள்ள ஜீவியமாய் நம்முடைய ஜீவியம் காணப்படும். சோதரமப்பா, தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய குடும்பங்கள்ல என் பிள்ளை வழி மாறி போகுதே, என் பையன் வழி மாறி போறானே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்பா, உங்களுக்கு நன்றி சுவாமி. இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தையின்படி உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு பெற்றோர்கள் மனம் திரும்பணும் ஐயா. பெற்றோர்கள் மனம் திரும்பணும். உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நேராய் அவர்கள் திரும்பபடி கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளையும் அப்பா, நேசிக்கிற பிள்ளைகளை நீர் கடிந்து கொள்வது போல நீ யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறீங்கப்பா. ஒரு நாளும் உங்க சிற்சியை நாங்க அற்பமா நினைக்க கூடாதுப்பா. உங்க கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி எங்க வாழ்க்கையை உமக்கு நேராக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் கொடுக்க மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க, உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள, ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.